இது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. மனதாலையும் உடலாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க அந்த வீட்டு பெண்கள். சார் இருங்க சாருபாலா, 5 நிமிஷம் இந்த கோர்ட் அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கும். அதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரம் வர சொல்லுங்க. வரலன்னா கேஸ் will be dismissed. ஓகே யுவர் ஆனர். டேய் நீ அந்த பக்கம் போடா. டேய் நீ இந்த பக்கம் போடா. நீ இந்த லைன்ல பாரு. மச்சான் இந்த ரூட்ல யாரும் இல்ல மச்சான். இவ்ளோ நேரம் ஆச்சு. இதுக்கு மேல கோர்ட் எப்படி டைம் கொடுக்கும்? டைம் இஸ் ஓவர். த கேஸ் வில் பி வா பார்கவி. இவங்க தான் பார்கவி. பார்கவி, உங்க சூழல் புரியுது. ஆனா நீங்க பேசினா மட்டும்தான் இந்த கேஸ பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும்.
என்ன சொல்றதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். யுவர் ஆனர், இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு நிக்குது. மென்டலி ஸ்டேபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க தான் வற்புறுத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க போல. மா, தைரியமா உண்மையை சொல்லுமா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் பார்கவி எண்ணத்தை திசை திருப்புற நோக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. மனசுல தெளிவு இருக்கிறவங்க யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் மாற மாட்டாங்க. சொல்லி கொடுத்தத பேசணும்னு சொன்னாதான் குழம்பி போய் திசை மாறுவாங்க. ஆர்டர், ஆர்டர். உங்க பர்சனல் ஆர்குமெண்ட்ஸை வெளியில வச்சுக்கோங்க. பார்கவி, நீங்க அமைதியாவே இருந்தா இந்த கேஸ்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காமலே போயிடும். எனக்கு எங்க அப்பா தான் வேணும். அதை இந்த கோர்ட்டால கொடுக்க முடியுமா? நான் யாருக்காக கேஸ் போடணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா என்ன மாதிரி ஒதுங்கி போற எத்தனையோ பேராலதான் இந்த குணசேகரன் மாதிரி, அவங்க தம்பிங்க மாதிரி, இந்த அறிவுக்கரசி மாதிரியான ஆட்கள் ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்காங்க. இனி அப்படி இருக்க கூடாது. எனக்கு எங்க அப்பாக்கான நியாயம் வேணும். என்ன மாதிரி பொண்ணு பெத்துட்டு அவங்க வாழ்க்கைக்காக போராடுற எல்லா அப்பாக்களுக்கான நியாயம் வேணும். நான் சொல்றேன், நடந்த எல்லாத்தையும் சொல்றேன். யாரும் எனக்கு சொல்லி கொடுத்த நான் பேசல. நான் நடந்ததை அப்படியே சொல்றேன். நானும் எங்க அப்பாவும் கொடைக்கானலுக்கு போகணும். நீ சொல்லித்தானே அவங்க வந்தா? யாருப்பா? அந்த தர்ஷன். தர்ஷன், தர்ஷன் நீ எப்படி எங்க? சரி, நான் சொல்றேன், முதல்ல வண்டியை வேகமா ஓட்டுங்க. உங்களை நேர்ல பார்த்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க. யுவர் ஆனர், இவங்க சொல்றதுக்கு ஆதாரம், சாட்சி எல்லாமே இருக்கு. குருநாதனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்ககிட்ட சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கிய ஆதாரமா நீங்க கன்சிடர் பண்ணணும். இந்த இன்சிடென்ட்டை நேர்ல பார்த்த விட்னஸ் அந்த வீட்டு பெண்கள், அவங்கள விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர்.